இந்தியர்களாகிய நம்மை எண்ணும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நினைக்கலாம், இவர் யார், இவர் என்ன பெரிய அப்பா டக்கரா என்று. நான் பட்டப்படிப்பு முடிக்கும் முன்னே இந்திய விமானப்படையில் சேர்ந்தேன். பின்னர் அங்கிருந்து ஓய்வு பெற்ற பின் பல கல்லூரிகளிலும் பள்ளியிலும் ஆசிரியராக பணிபுரிந்தேன். தற்பொழுது வழக்கறிஞராக இருக்கிறேன். இந்திய மக்களுக்கு பாதுகாப்பளிப்பது, இந்திய மக்களுக்கு உதவுவதுதான் என்னுடைய முதன்மை நோக்கம். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்று வள்ளுவர் கூறுவார். அதன் பொருள் என்னவென்றால், நல்ல நிலத்தில் நல்ல விளைச்சல் காட்டும். அதுபோல ஒருவனுடைய சொற்களை வைத்து அவன் பிறந்து வளர்ந்ததை கண்டறிய முடியும் என்கின்றார் வள்ளுவர். எல்லோரும் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக வேண்டும் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறுவார். அவருடைய கருத்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சமமானவர்களா? டாக்டர் அப்துல் கலாமின் சாதனைகளை உலகம் அறியும், அவரை பாராட்ட உலகம் அழைக்கும். ஆனால் நரேந்திர மோடியோ அழைக்காமலேயே சென்று விடுவார். அவர் வெளிநாடு செல்கிறார் என்றாலே இந்தியாவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தத்துவம் என்னவென்றால், பிறரை குறை கூறுவதுதான். அவர் பதவியேற்றதும், நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால், காங்கிரஸ் இந்நாள் வரை என்ன செய்தது என்றுதான் காங்கிரஸை பற்றி குறை கூறுகிறார். காங்கிரஸ் கொண்டு வந்த ஆதார் கார்டு திட்டத்தை கேலி செய்தார். பின் அதை வங்கி கணக்கு, ரேஷன் கணக்குகளில் இணைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இந்திய மக்களுக்கு நல்லவர்களை பற்றி தெரியவில்லை. காங்கிரஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்தது. ஆனால் பிஜேபி என்ன செய்கிறது என்றால், சாதியால், மொழியால், மதத்தால் மக்களை பிரிக்க நினைக்கிறது. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விட அறிவிலும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய அறிவியலாளர்கள், அறிஞர்கள், அரசியலாளர்கள் இருக்கின்றனர். இருப்பினும் நாம் பிஜேபியை தேர்ந்தெடுத்து வருகிறோம். இதுபோல தமிழகத்தில் தமிழக முதல்வர் விஜயை விட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய அரசியலாளர்கள் இருக்கின்றனர். ஆனால் அவரை விட்டுவிட்டு மக்கள் இவரை தேர்ந்தெடுக்கின்றனர். நாம் அவதிப்படப் போகிறோம் என்பது மட்டும் உண்மை. ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு நம்மை ஆள்பவன் நம்மை விட அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு வென்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென்னை இந்தியா நிதியமைச்சராக ஆக்கவில்லை. அவர் பிற நாட்டிற்காகத்தான் உழைத்தார், அந்த நாட்டை முன்னேற்றமடைய செய்தார். பிரஃபுல்லகுமார் மோகந்தா என்பவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அஸ்ஸாமில் மாணவர்கள் போராட்டம் நீடித்தது. பிரஃபுல்லகுமார் மோகந்தா அந்த மாணவரணி தலைவராக இருந்து போராடினார். காங்கிரஸ் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைத்தது. மாணவர் தலைவராக இருந்து போராடிய பிரஃபுல்லகுமார் மோகந்தா 1985 ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார்.
2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் யாரை முதல்வராக அமர்த்தியிருக்கிறோம் என்று தெரியுமா? அவர்தான் முதல்வர் ஜோசப் விஜய். படித்த பண்புள்ள வாக்காளர்களை ரசிகர்கள் கூட்டம் தோற்கடித்தது. அன்பு என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். ஓஷோ சொல்லுவார், நாம் ஒருவரிடம் அன்பு காட்டினால் அடிமையாகிவிட்டோம் என்று அர்த்தம். பணமுள்ளவன் விலைக்கு வாங்குகிறான், குணமுடையவன் குப்பையில் போடப்படுகிறான். இந்திய அரசியல் என்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற இயலாது என்பதுதான் அந்த தத்துவம். இவன் திமுகவை சேர்ந்தவனாக இருக்கலாம், அல்லது அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதலாம். நான் எந்த கட்சியையும் சேராதவன். என் மனதில் எது நியாயம் என்று படுகிறதோ அதை அப்படியே எடுத்துரைப்பேன். கட்சி என்பது நாட்டை பிளவுபடுத்த பயன்படுத்தும் கருவி. நரேந்திர மோடி சொல்லும் ஒரு பொய்யை நம்பி இந்தியா முழுவதும் வாக்களிக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க ஒரே வழி, தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் ஃபோட்டோவை தேர்தல் சின்னமாக்குங்கள். வெற்றி பெற்றவர்கள் அந்த தொகுதியில் 50% மேல் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவியுங்கள். ஒருவர் கூட ஜெயிக்க முடியாது. ஓட்டு போட்ட மக்கள் தவறு செய்த அமைச்சரை பதவி விலக கேட்கின்றனர். இதில் என்ன தவறு இருக்கிறது? அதற்காகத்தான் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 ஓட்டுகள் தேவைப்படுகிறது. ஒன்று பதவியில் அமர்த்த, மற்றொன்று சரியாக செயல்படவில்லை என்றால் பதவியிலிருந்து இறக்க. லைக், ஷேர் and subscribe.